கிரேட் மார்னிங் சோல்ஸ். இது வந்து ஒரு சூப்பரான பவர்ஃபுல் சாங் அபவுட் கர்மா. நம்ம நிறைய வந்து கர்மா பற்றி ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சாங் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கர்மா பற்றி பேசியிருக்கோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக நான் பேசுகிறது எனக்கே அடுத்த நாள் ஞாபகம் இருக்காது. யாராவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து அன்னைக்கு நீங்கள் இந்த சாங் வந்து சொன்னீங்கல்ல, இதில் இந்த மீனிங் நல்லா இருந்ததுன்னா சுத்தமாக அது நான் தானா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக அப்படியே வேனிஷ் ஆயிரும் மைண்டில் இருந்து. அதனால் எனக்கு தெரியல கர்மா பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோமான்னு. இந்த சாங் மூலமாக கர்மா பற்றின ஒரு ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டே டு டேயில் நம்ம வந்து அவேர்னஸோடையும் ரொம்ப அந்த ஒரு கான்ஷியஸ்னஸோடையும் நம்ம வாழும்போது அந்த கர்மாவை வந்து தேவையில்லாமல் நம்மளே வந்து ஜென்ரேட் பண்ணாமல், அதே மாதிரி இன்கேஸ் வந்து நம்மளுக்கு அது வந்த கர்மாவை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த பாட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த வேர்ல்டே எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னா, கர்மா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன, தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா வினைன்னு சொல்கிறாங்க, கர்ம வினை அப்படின்னு. அப்போ வினை அப்படின்னா ஆக்ஷன்ஸ், நம்ம செய்கிற செயல் வந்து ஒவ்வொரு செயலுமே வந்து ஒரு கர்மாவை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அந்த கர்மா வந்து என்ன பண்ணுதுன்னா அது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா கெட்டதாக இருக்கும். இந்த ரெண்டும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம ஆக்ஷன்ஸ் இருக்கவே இருக்காதான். நம்ம ஆக்ஷன்ஸ் என்ன ஆக்ஷன் நம்ம பண்ணினாலும் அது ஒன்று பாசிட்டிவ் வழியில் போகும், இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து கொடுக்குமா. அப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை வந்து கடவுள் வந்து செட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து நிறைய நெகட்டிவ் கர்மாவை சேர்த்து வைக்க அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜியாக இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னோட எண்ணம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனப்படணும், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இது மூலமாக வந்து யாரோட லைஃபாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடைஞ்ச சந்தோஷம், நான் அடைஞ்ச பயன் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும்னு நினச்சி நான் பண்ணுறேன். அப்போ என்னோட எண்ணமும் வந்து கரெக்டாக இருக்குது. நான் பேசுகிற வார்த்தையும் திருமூலர் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து எனக்கு புரிஞ்ச வழியில் ஒரு நல்லது பண்ணணுன்ற இடத்துல நல்ல வார்த்தைகளை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாமல், யாரையும் காயப்படுத்தாமல், நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் நல்ல விஷயங்களை நான் சொல்லும்போது, நான் பேச 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 இங்கே வந்து எனக்கு வந்து என்ன நடக்கும்னா, என் கெஸ் படி கர்மா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும், குட் கர்மா. ஓகேங்களா? அந்த குட் கர்மா வந்து என்ன பண்ணுன்னா, ஏதோ பேங்க் பேலன்ஸ் மாதிரி இந்த பக்கம் வந்து நான் பேச ஒரு வார்த்தை பேசும்போதும் ஒரு நொடிக்கும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக இன்விசிபிளாக நம்மளை சுற்றி வந்து அந்த ஒரு ஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு லைட் மாதிரி எனர்ஜி. இப்போ கரண்ட்டை வந்து நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது, உணர தான் முடியும், தொட்டால் ஷாக் அடிக்கும். ஆனால் அந்த கரண்ட் போய் என்ன பண்ணுன்னா லைட்டை கொடுக்கும், ஃபேனை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும்ல. அந்த மாதிரி அந்த ஒரு கரண்ட் வந்து நம்மளை சுற்றி வந்து பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும். அதோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம கர்மாவை சேர்க்க 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 நல்ல கர்மாவை, வேற நெகட்டிவ் கர்மாவை சேர்க்கும் போது அதுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் பவர் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் கரண்ட் வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து நெகட்டிவ் விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். ஒரு சில காலத்தில் அட்ராக்ட் பண்ணுவோம், இமீடியட்டாக அட்ராக்ட் பண்ணுவோம், இல்லைனா ஒரு வருஷம் கழிச்சு அட்ராக்ட் பண்ணுவோம், இல்லைனா 2 வருஷம் கழிச்சு அது நடக்கிற மாதிரி செட் பண்ணிப்போம். இப்படி இன்விசிபிளாக இது வந்து ஒரு நம்ம கண்ணால் வந்து பார்க்க முடியாமல், உணர முடியாமல், ஆனால் நம்மளோட அந்த 3வது கண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, உள்ள பைனியல் கிளாண்ட் மூலமாக நம்மளோட ஞானக்கண் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு இதை. இல்லைன்னா நம்ம யாராலையுமே வந்து அதை கண்டே பிடிக்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்றது. அதனால தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துலேருந்து எல்லாரும் போய் நம்ம லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையே ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு இல்யூஷனுக்குள்ளே நம்மளை போட்டு, அந்த இல்யூஷனுக்குள்ளே நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறத வச்சு நம்ம கர்மா கணக்கு வந்து ஏறுறது இறங்குறதுன்னு போயிட்டுருக்கு. அந்த கர்மாவே அடுத்தடுத்து நம்மளோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. இந்த இடத்துல தான் இறைவனோட ரோல் வந்து எப்படி வருதுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே நம்ம போகும்போது காட் வந்து கைட் பண்ணுறது நம்மளுக்கு புரியும். காட் எல்லாருக்குமே தான் கைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் கைட் பண்ணுறது யாருக்கும் புரியாது. ட்ராப்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ, ஈகோவில் என்ன தோணுதோ பண்ணுவாங்க. வேறஸ் அந்த ஈகோ டிசால்வ் ஆகும்போது இறைவன் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் கைட் பண்ணுறதுன்றது புரிஞ்சு நம்ம கெட்ட கர்மாவை வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணாமல் பாஸ்ட் கர்மாவையும் எப்படி சீக்கிரமாக வேனிஷ் பண்ணுறதுன்னு காடோட கைடன்ஸில் நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் லைஃப். அப்போ இதில் வந்து கர்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதை பற்றி இந்த பாட்டில் பார்ப்போம். மனவாக்கு காயத்தால் வல்வினை மூலும் மனவாக்கு நேர் நிற்கில் வல்வினை மன்னா மனவாக்கு கெட்டவர் வாதனை தன்னால் தனை மாற்றி ஆற்ற தகுஞானி தானே. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லைன், மனவாக்கு காயத்தால் வல்வினை மூலும்.
அதாவது மனம், வாக்கு. மனோன்றது நம்மளோட மைண்டு, ஓகேங்களா? வாக்குன்றது நம்மளோட பேச்சு. இங்க காயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து 2 மீனிங் எடுத்துக்கலாம். நம்ம பாடின்னும் எடுத்துக்கலாம். பாடின்னா ஆக்ஷன்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த 3னாலையுமே மைண்டு, நம்ம நம்ம திங்கிங்கு, நம்ம எண்ணங்கள், நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட செயல், இது 3 நாளையுமே வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமான மோசமான கர்மா வந்து நம்மளுக்கு கிடைக்குமா. வல்வினைனா ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து ஒரு கர்மா வந்து நம்மளுக்கு வருமா. மூலும் அப்படின்னா அப்படியே நம்மளை வந்து அக்யூமுலேட் பண்ணி நம்மளுக்கு நாளைக்கு பாதிப்பை உண்டு பண்ற மாதிரியான தீவினைகள் வந்து நம்மளுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு அர்த்தம் என்ன பண்ணலாம்னா, அந்த ஆக்ஷன்ஸை கூட விட்டுறாரு அவரு. என்னன்னா மனசு, வாக்கு, நீ உன்னோட சிந்தனை, உன்னோட வார்த்தை, இது 2 நாளையும் நீ வந்து யாரையாவது காயப்படுத்தின அப்படின்னா அது வந்து உனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கர்மாவா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆக்ஷன்ஸ் நீ பண்ணிட்டேன்னா அது இன்னும் மோசமா இருக்கும். ஆனா மனசு, நீ திங்கிங்லயும் சரி, நீ உன் வார்த்தையிலேயே வந்து உன்னால வந்து பெரிய கர்மாவை ஜென்ரேட் பண்ண முடியுன்ற மாதிரி மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம் இதுல, இந்த லைன்ல. ஓகே. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியணும், உங்களோட சிந்தனை கூட இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் இதுல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இது வரைக்கும் கர்மா அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, நான் யாருக்கு எந்த கெட்டதும் பண்ணதே இல்லையே, நான் எந்த தவறான விஷயங்களும் யார் வாழ்க்கையிலையும் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா அந்த செயலை நோக்கியே தான் சொல்லுவீங்க. ஆக்சுவலா செயலை விட, செயல்ன்றது வந்து ஒரு 3வது ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் சிந்தனை வரும், அதுக்கப்புறம் வார்த்தை வரும், அப்புறம் அந்த வார்த்தையோட வெளிப்பாடா வந்து செயலா வந்து போய் முடியும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா சிந்தனையில இருந்து செயலா போய் முடியும். இந்த செயலை நம்ம பண்ணவே இல்லைன்னா கூட நம்ம மனசால வந்து நெகட்டிவா நிறைய நினைக்க நினைக்க, நம்மளை பத்தி நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா மற்றவங்கள பத்தி நினைக்கிறதா இருக்கட்டும், 2மே தான் வந்து நம்மளுக்கு வந்து கர்மா ஜென்ரேட் பண்ணுது. ஏன்னா நம்மளை பத்தி நினைக்கும் போது நம்ம நிறைய தவறான முடிவுகள் வந்து எடுத்து அதனால வந்து நம்மளுக்கு வந்து கர்மா கொண்டு வரும். ஈவன் நினைக்கிறதுலேயே கூட நம்மளுக்கு வந்து அது ஏதோ ஒரு இன்விசிபிள் எனர்ஜி வந்து பாஸ் ஆகுது. அதே மாதிரி பேசுற வார்த்தைகள். ஸோ இந்த 2மே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான கர்மா கிரியேட் ஆகுது. நம்ம நினைக்கலாம், நான் மனசுல நினைச்சா அதுக்குரிய கர்மா வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால பரவாயில்ல, எனக்கு இந்த நினைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நெகட்டிவாக நினைக்கிறது, அடுத்தவங்களை வந்து தவறாக நினைக்கிறது, அடுத்தவங்க மேலே வந்து அவங்க மேலே ஒரு கிரட்ஜை வச்சுக்கிட்டு அதையே யோசிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அது வந்து பெரிய கர்மாலாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அதனால தான் இங்கே வந்து வல்வினை அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. நீ வந்து ஒருத்தவங்களை குத்தி கொன்னா மட்டும்தான் உனக்கு அந்த கர்மா வரும்னு கிடையாது. நீ அதை வந்து மனசால நீ வந்து நினைச்சாலும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான உனக்கு கர்மா வந்து வந்து சேரும்ன்றதை இங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சிந்தனையும் நம்ம வந்து ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து வச்சுக்கணும். நம்மளையும் மீறி வர்ற சிந்தனைகளை உடனே அவேர் ஆகி அதை கட் பண்ணணும். அவ்வளோதான். நம்மளை மீறி வந்துருச்சு, வந்ததுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுறது அது அதை விட மோசம். ஓகே, என்னை மீறி இந்த சிந்தனை வந்துருச்சு, ஆனால் நான் இதை உடனே கட் பண்ணுறேன், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கடவுள்கிட்ட சரணடைஞ்சிடணும். என்னால் இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியல, உங்ககிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணணும். அப்போ இறைவனே வந்து அதை வந்து சரி பண்ணிடுவார். செகண்ட் லைன்ல மனவாக்கு நேர் நிற்கில் வல்வினை மன்னா. அதாவது இந்த மனசும் இந்த ஐ மீன் அந்த சிந்தனையும் அந்த வார்த்தையும் ஒழுங்கா இருந்தா, நேர் நிற்கில்னா பியூரா, இல்லை டிவைன் வேல்யூஸ் படி டிவைன் அலைண்டா இருந்தா, கடவுள் வந்து என்ன நம்மளுக்கு வழிகாட்டுறாரோ அதுபடி நம்ம இருந்தா இந்த வல்வினை நம்மளுக்கு வராது, அதுதான் சொல்றாங்க. ஓகே. அப்ப இது வந்து நீ வந்து நேர்மையா பியூரா உன்னோட தாட்ஸையும் சரி உன்னோட வேர்ட்ஸையும் சரி நீ வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு வந்து கர்மா, நெகட்டிவ் கர்மாவே வராதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும், நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றதுல அவேரா இருக்கணும். அவ்வளவுதான். நம்ம கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்னா, சப்கான்சியஸ் மைண்ட் எதையாவது ஒரு தேவையில்லாத தாட்டை கொடுக்குதா, இல்ல தேவையில்லாத டென்ஷனை கொடுக்குதா, தேவையில்லாம யார் மேலேயாவது கோவத்தை கொடுக்குதா, நம்ம மேலேயே நம்மளை வந்து லோவா ஃபீல் பண்ண வைக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் கவனமா இருக்கணும். அது கூடவே போயிடக்கூடாது. எண்ணங்கள் கூடவே நம்ம டிராவல் ஆயிட்டோம்னா நிறைய தவறுகள் வந்து நம்ம லைஃப்ல வந்து நடந்துரும். அப்ப அந்த மாதிரி ஆகாம ஒவ்வொரு கணமும் நம்ம எப்படி இருக்கணும்னா, கான்ஷியஸ் மைண்ட் வந்து யாருக்காக ஒர்க் பண்ணணும்னா நம்ம ஆத்மாக்காக ஒர்க் பண்ணணும். நம்மளோட பாடியில நாங்க இது முன்னாடியே எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு, சோல் தான் வந்து ரூலர். நம்மளோட சோல் தான் உண்மையான நம்ம. இப்ப நந்தினி அப்படின்னா நந்தினியோட பேரோ, இல்ல நந்தினியோட பாடியோ, நந்தினியோட ஸ்கில்ஸோ, இல்ல நந்தினியோட ஃபேமிலி ஐடென்டிட்டியோ எதுவுமே வந்து நந்தினி கிடையாது. நந்தினின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா தான் வந்து அங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப ஆத்மாக்கு யாரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்டு தான் ஹெல்ப் பண்ணணும். அது எந்த மைண்டு? கான்ஷியஸான மைண்டு. டே டு டேல நம்ம என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ற மைண்டு. அதுதான் வந்து பவர்ஃபுல்லா சோலோட சேர்ந்து கனெக்ட் ஆகி இப்ப
என்ன சிந்திச்சுட்டு இருக்கோம், இப்போ நம்ம நெகட்டிவாக சிந்திக்கிறோம், இப்போ நம்மளுக்கு தேவையில்லாமல் கோவம் வருது, நம்மளுக்கு தேவையில்லாமல் இரிட்டேஷன் வருது, இதை நம்ம வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணி டைவர்ட் பண்ணணும். கட் பண்ணி டைவர்ட் பண்ண முடியல அப்படின்னா கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அதை அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற வேலைகளை பார்க்கணும். அவரே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து வேனிஷ் பண்ணி விட்டுருவாரு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒரு அவேர்னஸோடையும் ஒரு கவனத்தோடையும் நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நெகட்டிவ் கர்மான்றதே நம்ம ஜென்ரேட் பண்ணுறதே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் கர்மான்றது நம்ம கிரியேட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆணித்தரமாக நம்பலாம். அது வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலை கொடுக்கும், ஒரு பயங்கரமான ஒரு பிளிஸ்ஸை கொடுக்கும். இதுக்கு தான் வந்து ப்ரெசென்ட்டில் வாழுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மொமெண்ட்டில் நீங்கள் கவனமாக இருங்க, இந்த மொமெண்ட்டில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையில் முழுசாக ஈடுபட்டு பாருங்கள். சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை யார்கிட்டயாவது பேசுகிறீங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது மேலே முழு கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படின்னா, நீ பாஸ்ட் ஃபியூச்சரை பற்றி நினைக்கிறீன்னா அங்கே ஒரு நெகட்டிவ் கர்மாவை கிரியேட் பண்ணுற. அதே மாதிரி ப்ரெசென்ட் வேலையில் நீ முழுமையாக கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா எதையாவது தப்பு பண்ணிடுவேன். தப்புன்னா என்ன தப்புன்னா நெகட்டிவ் கர்மா ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு தவறை வந்து நீ பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ பண்ணிட்டு போனீங்கன்னா அதுவும் நெகட்டிவ் கர்மா ஆகும், சிந்தனையும் நெகட்டிவ் கர்மா ஆகும், வாயிலிருந்து வர நெகட்டிவான வார்த்தைகளும் கர்மான்னு சொல்லி 3 விதமாக உனக்கு கர்மா ஜென்ரேட் ஆயிரும்ன்றனால தான் நம்மளை வந்து எப்போவுமே வந்து இந்த மொமெண்ட்டில் இந்த செகண்டில் இன்னைக்கு டேல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எதையுமே பண்ணுங்க. பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் கர்மா ஜென்ரேட் ஆகக்கூடாது, அதே மாதிரி கான்ஷியஸாக நம்ம இருக்கணுன்றதுக்காக தான். அதை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த லைனில். தென் 3வது வந்து மனவாக்கு கெட்டவர் வாதனை தன்னால். இப்போ இந்த மாதிரி செய்ய முடியாமல் கெட்டவர் அப்படின்னா அது மூலமாக ஜென்ரேட் பண்ணிட்டாங்க, கர்மா ஜென்ரேட் பண்ணி அதனால வந்து பெயின் சஃபர் ஆகுறாங்க. வாதனை தன்னால் அப்படின்னா அந்த வாதனைனா பெயின், சஃபரிங்கு, பனிஷ்மெண்ட்டு, இந்த மாதிரி இது வேணால் வச்சுக்கலாம். அதனால அந்த மனசும் வாக்கும் வந்து கெட்டு போய் அதனால கஷ்டப்படுறவங்க அப்படின்றது தான் லைனு. அது என்ன ஆகும்னா அதனால தான் சஃபர் ஆவாங்களே தவிர வேறு எதுனாலையும் சஃபரே ஆக மாட்டாங்க. நம்மளோட இன்னர் வேர்ல்டில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பொய், நிறைய இன்ஹியூமனான திங்ஸு, பேராசை, அந்த மாதிரி, அதே மாதிரி க்ரூயல்ட்டி, நிறைய என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நம்ம மனசுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோமோ அது என்ன பண்ணுன்னா எப்படினாலும் வந்து வார்த்தையில் வெளிப்படும், செயலில் வெளிப்பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பெயினை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் 4வது அதோட கண்டினியூஷன், தனை மாற்றி ஆற்ற தகுஞானி தானே. அப்படின்னா தனை மாற்றினா தன்னை மாற்றிக்கிட்டு நடக்கிறவங்க ஒரு உண்மையான ஞானியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட சிந்தனை, உன்னோட வார்த்தைகள்ல யாரையும் காயப்படுத்தாம, உன்னையும் காயப்படுத்தாம, அதே மாதிரி அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆக்ஷன்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்படியே கர்மா ஜெனரேட் பண்ணாம நீ வாழ்ந்தனா அப்படி இல்லாமல் நான் வந்து தெரியாமல் நான் நிறைய தவறு பண்ணிட்டேன், சிந்தனையிலையும் வந்து கெட்ட சிந்தனையோடு இருந்துட்டேன், வார்த்தைகள்லையும் நான் நிறைய தவறு பண்ணிட்டேன், அதனால நான் ஒரு தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு தண்டனை நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது, பெயினோ சஃபரிங்கோ நடக்கும்போது அப்போ உணர்ந்து திருத்திக்கிறவங்க தான் ஞானிகள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன்னா இப்போ நான் எல்லாரோட லைஃப்பையுமே நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே வந்த பிறகு என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸுன்னு நான் யாரெல்லாம் கம் அக்ராஸ் பண்ணுறேனோ குறைஞ்சது ஒரு 100 ஃபேமிலியாவது நான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன்னு வைங்களேன். அப்போ அவங்க எல்லாரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து இருக்க தான் செய்யுது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சூப்பராக லைஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு எல்லாமே அப்படியே மொத்த உலகமும் இடிஞ்சு போகிற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அது வந்து லாஸ் ஆஃப் லைஃபாக இருக்கும், இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும், இல்லைனா ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கும், இல்லை ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கும். ஏதோ ஒன்று வந்து அவங்க லைஃப்பில் வந்து நடக்கும்போது எனக்கு கரெக்டாக புரியுது அது வந்து கர்மாவாக வந்து நிற்கிதுன்ட்டு. ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேரிட்டி எல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எப்போயோ ஒரு தடவை ஏதோ ஒன்று நல்லது பண்ணுவாங்களே தவிர மற்றவங்களுக்கு நல்லது பண்ணி அப்படியே வாழ்க்கையில் அதை ஒரு கடமையாக நினச்சி பண்ணாதவங்கள தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க நெகட்டிவ் கர்மா மட்டும்தான் இருக்கும், இந்த பாசிட்டிவ் கர்மாஸ்ன்றது பெருசாக இருக்காது. அப்போ அது வந்து ஒரு நாள் வந்து நிற்கும் போது அதில் இருந்து பல கேள்விகள் அவங்களுக்கு வரும். ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, என் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி கடவுள் பண்ணாரு, இப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனால் இதில் இருந்து அப்ப இதுக்கு பின்னாடி இந்த வாழ்க்கைக்கு வேற ஏதோ அர்த்தம் இருக்கு, இப்படி என் லைஃப்ல ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று அர்த்தம் இருக்கு, அப்ப அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க பார்த்தீங்கன்னா 1000த்துல ஒருத்தர் தான் வர்றாங்க.
மிச்ச 999 பேரும் யாரையாவது ப்ளேம் பண்ணிட்டு, யாருனாலயாவது தான் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு, விக்டிம் ரோல் ப்ளே பண்ணிட்டு, இல்லன்னா கடவுளையே ப்ளேம் பண்ணிட்டு, கடவுளே இல்லன்னு சொல்லிட்டு, நான் இனிமே சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் எதுவும் பண்ணாம, சரி கடவுள் இல்லன்னு சொல்லுங்க. ஆனா அட்லீஸ்ட் வந்து நம்ம சிந்தனைகள இனிமேலாவது நம்ம வந்து கரெக்ட்டா வச்சு, எதனால நடந்திருக்குன்னு தெரியல. பட் நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் சரி பண்ண பார்ப்போம்னு சொல்லியும் சரி பண்ண மாட்டாங்க. முன்னாடி இருந்த பர்சனாலிட்டிய விட இன்னமும் நெகட்டிவ் பர்சனாலிட்டியா, இன்னும் ஒரு லோ வைப்ரேஷனல் பர்சனாலிட்டியா மாறி, இன்னமும் லைஃப கெடுத்துக்கிறவங்கள தான் நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். நம்மள லைஃப்ல ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான ஒரு சஃபரிங் வந்து வர்றதுக்கு பின்னாடி, இது நீ நெனச்சிட்டு இருக்க வாழ்க்கை கிடையாது. நீ போயிட்டு இருக்க கோல் வந்து கரெக்ட்டான கோல் கிடையாது. நீ கரெக்ட்டா எதுக்கு நீ வந்து பொறந்த? எதுக்கு நீ வாழ்ற? என்ன உன்னோட ஃபைனல் கோலா இருக்கணுன்றது தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கைய எடுத்துட்டு போ. முக்கியமா என்ட்ட சரண்டர் பண்ணு. அப்படின்றத தான் இறைவன் சொல்றதுக்கு வேண்டி தான், நம்மளோட கர்மாவே வந்து நம்மள வந்து பனிஷ் பண்ணும்போது அவர் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா 1000த்துல ஒருத்தவங்க மட்டும் தான் இத உணர்ந்து, இல்ல இதுக்கு பின்னாடி என்ன வந்து இறைவன் வந்து இவங்க மூலமா வந்து இந்த பாதைய காட்டுறாரு. மெடிடேஷன் பண்ணு, நெறைய பேருக்கு நல்லது பண்ணு, டீப்பா வந்து என்னைய பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு வழிய காட்டுறாரு. பரவால்ல இந்த வழியில நான் போய் தான் பார்க்குறேன். என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க 1000த்துல ஒருத்தர் தான். அதனால தான் இங்க வந்து அவர் வந்து அத உணர்ந்து தான் திருமூலர் வந்து அவங்க ஞானின்னு சொல்றாரு. அப்ப உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வருதுன்னா, அது அதுதான் நம்மளோட லைஃபோட டர்னிங் பாயிண்ட்டா இருக்கணும். அதுவரைக்கும் நம்ம என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம் அறியாமையில. ஆனா, அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் நம்ம லைஃபே டோட்டலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆணும். அந்த டைம்ல கடவுள் யாரையாவது ஒரு ஏஞ்சல் மாரி யாரையாவது ஒருத்தவங்கள நம்ம வாழ்க்கையில அனுப்புவாரு. இல்லன்னா உள்ள இருந்தே அவர் வந்து அ குரல் குடுப்பாரு. நம்மளோட அவரோட வாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கிற மாரி ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாரு. ஸ்பிரிச்சுவல் பாத்த போ. ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ள போய் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. முழுசா நீ ஒண்ணும் சாமியாரெல்லாம் மாறிற மாட்ட. என்னைய வந்து உணர ட்ரை பண்ணு. அப்போ உன்னோட நெறைய கொஸ்டினுக்கு உனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, அத எல்லாராலயும் அத வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, அவங்க வந்து அந்த இல்யூஷன் ட்ராப்ல வந்து ரொம்ப டீப்பா போயிருப்பாங்க. அ மேபி அவங்களுக்கு இன்னும் ஒரு 4, 5 பர்த்துக்கு அப்புறம் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் இத புரிஞ்சு, எஸ் இதுக்கப்புறம் எனக்கு வந்து என் லைஃப் வந்து ரொம்பவே அம் வேற விதமா மாறப்போது. இப்ப நான் ஒவ்வொன்னா என் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு, என் அறியாமைய வந்து நான் ரிமூவ் பண்ணி, என் லைஃப்ப ரொம்ப வொண்டர்ஃபுல்லா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜர்னில டிராவல் பண்றவங்க உண்மையான ஞானிகள். இதத்தான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இதுலருந்து என்ன தெரியுது? கர்மாவையும் நம்ம குறைன்னு கூட சொல்ல முடியாது. அந்த கர்மா வந்து நம்ம நெகட்டிவ் கர்மா வர்றனால தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கிடைச்சு, நம்ம இறைவன் காட்டுற வழியில நம்ம செய்வோம். ஸோ கர்மா இஸ் ஆல்சோ குட்ன்னு நம்ம நெனச்சுட்டு போணும். இப்ப வந்து நான் வந்து இந்த கர்மா பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா ஏதாவது சொன்னா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு நான் ஏஐல போட்டு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வேணும். இன்னும் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணா ஏன்னா எதையுமே வந்து ரெப்படிட்டிவா திரும்பி திரும்பி சொன்னா உங்க மைண்ட்ல போய் ஆழ் மனசுல பதிஞ்சிரும். அதனால தான் நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆ கர்மான்றது வந்து ஆக்ஷன்ல இல்ல. ஆக்ஷன்றது லாஸ்ட் ஓகேங்களா? நம்ம இன்டென்ஷன்ல இருக்கு அப்படின்றத தான் இந்த பாட்டு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது. நம்மளோட எண்ணம் நம்ம என்ன என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றதுல தான் கர்மா இருக்கு. அப்ப சிந்தனையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது கர்மா அப்படின்றத புரிஞ்சு, எப்பவுமே வந்து கெட்ட சிந்தனைகள நம்ம வந்து சீக்கிரமா அவாய்ட் பண்ணணும். அதே மாரி வார்த்தைகள். இப்ப வார்த்தைகள் வந்து அடுத்தவங்கள விளையாட்டுக்கு கூட காயப்படுத்தக்கூடாது. நெறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து விளையாட்டுக்கு தானே சொன்னேன். நான் வந்து சீரியஸா சொல்லவே இல்லையே. அதுக்கு ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு என்ன வீக்னஸ் இருக்கும், யாருக்கு என்ன சென்சிட்டிவிட்டி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சின்ன வார்த்தை, "நீ என்ன கருப்பா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டா கூட, அது காலத்துக்கும் வந்து அவங்கள வந்து ஒரு காயப்படுத்தி, அவங்களோட பர்சனாலிட்டிய வந்து ரொம்ப லோ பண்ணி, அவங்களோட கான்ஃபிடன்ஸ வந்து லோ பண்ணும். அந்த மாதிரி சின்ன வார்த்தைகள் தான். அது எதார்த்தமா பேசுற மாரி பேசுறது, இல்ல கேலியா பேசுறது, இல்ல ஈவன் கோவத்துல கூட பேசுறது கூட ஒருத்தவங்களோட வாழ்க்கையவே முடக்கி போடுற மாதிரி இருக்குன்ற போது, நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்ம வந்து ஒரு கவனத்தோட பேசணும். நம்ம வார்த்தையில எப்பவுமே பாசிட்டிவிட்டி, கான்ஃபிடன்ஸ், என்கரேஜ்மென்ட் அது மட்டுமே இருக்கிற மாதிரி நம்மளோட வார்த்தைகள வந்து எப்பவுமே மாத்தணும். அதே மாரி செகண்ட் பாயிண்ட் வந்து மைண்ட் தான் பேட்டில் ஃபீல்டு. ஸோ உங்க மைண்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு பொறாம வருது, ஒரு வெறுப்பு வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா, டக்குனு அத உடனே ரியலைஸ் பண்ணி அதுலருந்து வெளில வர பார்க்கணுமே தவிர, அத அப்படியே டெவலப் பண்ணிட்டு போக்கூடாது. இதுக்கு வந்து மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அத எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மெடிடேஷன்றது வந்து நீங்க ஆப்ஷனலா வைக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த வார்த்தை. ஏஐ வந்து குடுத்துருக்க வார்த்தை. அதாவது எப்படி நீ காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணி குளிக்கிற? குளிக்கலன்னா நீ
அன்ஹைஜீனிக்காக இருப்பேல, அது மாதிரி நீ காலையில் எழுந்து நீ மெடிடேஷன் பண்ணலை அப்படின்னா அது வந்து உன்னோட டே வந்து அன்ஹைஜீனிக்காக போகுமா. அப்போ குளிக்காமல் இருந்தால் அந்த டே வந்து எப்படி இருக்கும், ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி தான் வந்து மெடிடேஷன் பண்ணலன்னா உனக்கு அந்த டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்க ஒரு வார்த்தை வந்து கார்மிக் டெய்ல் கிரியேட் பண்ணுமா. கார்மிக் டெய்ல்னா ஒரு வார்த்தையில ஒரு கர்மா ஜென்ரேட் ஆகாது, அதோட பாதிப்பு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, ஒரு பொண்ணை வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி வந்து தப்பாக நம்ம பேசிடுறோம். இப்போ ஒரு ஆள் பேசிட்டாங்க, அப்படியே அசால்ட்டாக சரியாக புரிஞ்சுக்காம அந்த பொண்ணை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து தப்பாக பேசிட்டோம் அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அப்படியே ஜென்ரேட் ஆகி என்ன ஆகும்னா அவங்க வீட்டுக்கு தெரிய வரும். அது மூலமாக அந்த பொண்ணோட நிம்மதி போகும். அந்த பொண்ணோட பர்சனல் லைஃப்பில் அது அஃபெக்ட் ஆகும். ஒவ்வொரு தடவை அந்த பொண்ணுக்கு அது மூலமாக டேமேஜ் நடக்க 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 இங்கே வந்து நம்மளுக்கு கர்மா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த எம்எல்எம் ஸ்கீம் இருக்குது இல்லையா, எம்எல்எம்ல வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம், அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்கன்ட்டு அப்படியே ஒவ்வொரு தடவை அந்த ப்ராடக்ட் வந்து விற்கும் போதும் நம்மளுக்கு இங்கே ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் எம்எல்எம் கான்செப்ட். அதே தான் கர்மாவில் நடக்கும். நீ இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தையை வந்து ஒருத்தவங்களுக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை நீ இப்போ விட்டுட்ட அப்படின்னா அவ்வளோதான். அது வந்து ஒரு தீக்குச்சியை வந்து ஒரு 1000 சரவெடியை வந்து பற்ற வச்ச மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை வெடிக்கும் போதும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கர்மா வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து நம்ம லைஃப்பில் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிடும். அதனால டங்கு வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சைலன்ஸ், அதுவும் கர்மா கிரியேட் பண்ணுமா. எப்பன்னா அந்த இடத்துல நீ உண்மையை பேசி தான் ஆகணும். அந்த இடத்துல ஒருத்தருக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல உன்னோட வாய்ஸை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம நீ அமைதியாக இருந்த அப்படின்னா அதுவும் கர்மா ஜென்ரேட் பண்ணுமா. இன்ஆக்ஷன் இஸ் ஆல்சோ அ கர்மா. நீ வந்து நான் இல்லை எனக்கு எதுக்கு வம்புன்னு நான் இருந்துட்டேன், இந்த இடத்துல நான் எதுக்கு பேசணும், நம்ம பேசி எதுக்கு வம்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன்னு சொல்லி ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து குரல் கொடுக்காம அந்த இடத்துல நம்ம வீட்டிலேயே கூட எது வேணா நடக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எது வேணா நடக்கும், இல்லை நம்ம போகிற இடத்துல எது வேணா நடக்கும். நம்ம பார்த்து நம்ம அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம அமைதியாக இருந்தோம்னா அதுவும் கர்மா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் வந்து நம்மளோட பாடி வந்து கர்மாவை பயங்கரமாக ஸ்டோர் பண்ணுமா. அதாவது ஒரு மாதிரி ரொம்ப அப்சஷனில் எதையாவது சாப்பிட்றது, அப்புறம் வந்து நேச்சரை வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணுறது, அதே மாதிரி டோட்டலாக லேசியாக அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணிகிட்டே நம்ம வந்து இருக்கிறது, அடுத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணுறது, இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம பாடியில் கர்மாவாக இருந்து அதனால தான் டிசீசஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிசீஸும் டிஸ்கம்ஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயோ பண்ண ஏதோ ஒரு தவறு தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து கர்மா மெல்ட்ஸ் இந்த ஃபயர் ஆஃப் சின்சியாரிட்டி. அதாவது நீ ரொம்ப சின்சியராக நீ வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகிற இதெல்லாம் பற்றி புரிஞ்சு, அதாவது டெய்லி சேரிட்டி பண்ணி பயங்கரமாக சரண்டர் பண்ணி ஒவ்வொரு தடவையும் நம்மளோட சிந்தனை செயல் வார்த்தை எல்லாத்தையுமே வந்து கவனமாக நோட்டீஸ் பண்ணி நீ அந்த சின்சியாரிட்டியோடையும் டிசிப்ளினோடையும் நீ பண்ணும்போது அப்படியே அந்த நெகட்டிவ் கர்மா சரன்னு குறையுமா, அப்படியே மெல்ட் ஆகுமா. மெல்ட் ஆகி பாசிட்டிவ் கர்மாவாக அப்படியே பயங்கரமாக சூப்பராக இன்க்ரீஸ் ஆகி லைஃபே வந்து அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேஜிக்கலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சஃபரிங்கிறது வந்து ஒரு ஃபீட்பேக், இது பனிஷ்மெண்ட் கிடையாது. காட் வந்து பனிஷ் பண்ணுறவர் கிடையாது. இந்த கர்மா என்ன பண்ணுதுன்னா நீ என்ன பண்ண பாரு, அதுக்கான பலனை பாரு. இதில் அவர் வந்து பனிஷ் பண்ணுறது கிடையாது. எப்போவுமே நம்ம உடனே காடை வந்து பனிஷ் பண்ணுறாருன்னு சொல்லுவோம். நம்ம பண்ணதுக்குரிய சயின்டிஃபிக்காக சயின்ஸ் தியரியே தான் இது. நம்ம பண்ணதுக்குரிய பிரதிபலன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதை வந்து கடவுள் புரிய வைப்பார். நீ பண்ணதுனால தான் உனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு ரெவ்யூ மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ரியலைசேஷன் பாயிண்டாக தான் இருக்குமே தவிர அதை நம்ம பனிஷ்மெண்ட்டாக நம்ம பார்க்கவே கூடாது. அப்புறம் இது டெய்லி வந்து நம்ம வந்து நம்மளை வந்து ஆடிட் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஈகோயிஸ்டாக இருந்தேனா, இல்லைன்னா நான் சரண்டர் மூடில் இருந்தேனா, என்னோட வார்த்தை வந்து உண்மையாக அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் கைண்டாக கம்பேஷனட்டோட இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதே மாதிரி என்னோட செயல் வந்து அலைண்டாக இருந்துச்சா, நான் என்ன சொன்னேனோ அதுபடி நடந்தேனா, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தேனான்னு எப்போவுமே உங்களை வந்து ரீகலெக்ட் பண்ண சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ரீகலெக்ட் பண்ண தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட நெகட்டிவ் கர்மா ஜென்ரேட் பண்ணாமல் நம்மளால் வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து வைப்ரேஷன்,
ஸோ நம்ம வந்து வெளிப்படையா நம்ம பேசலைனாலும் உள்ளுக்குள்ள அப்படியே நம்ம வந்து புகஞ்சிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து பயங்கரமா ட்ராவல் ஆகும். ஈவன் நீங்க சிந்திக்க கூட இல்லன்னு கூட வையுங்களேன். ஆனா உங்களுக்கு வந்து அப்படியே சம்மந்தமே இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு கோவம் வந்து உள்ள எதனாலயோ இருக்குன்னா, இம்மீடியட்டா அத ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வர பார்க்கணும். ஏதாவது சாமி பாட்டு போட்டு கேட்கணும், இல்லன்னா ஏதாவது ஒரு சேரிட்டி பண்ணணும். நம்மளுக்கு புடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி, இறைவன எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருந்து அதுலேருந்து வெளில வர பார்க்கணும். இல்லன்னா அந்த எனர்ஜி போய் நம்மளுக்கு வந்து நெறைய நெகட்டிவிட்டீஸ் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்கும். அதே மாரி ஒவ்வொரு மொமெண்ட்டும் கர்மா கிரியேட் ஆயிட்டே இருக்குன்றத யோசிக்கணும். ஒண்ணு நம்ம கர்மாவ நெகட்டிவ் கர்மாவ கிரியேட் பண்ணுவோம். இல்ல பாசிட்டிவ் கர்மாவ கிரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா நெகட்டிவ் கர்மாவ கிளென்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எவ்ரி மொமெண்ட்டும் வந்து கான்ஷியஸா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்ப வந்து இதுல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். பொறுமையா ரீட் பண்ணுங்க. திரும்பி திரும்பி ரீட் பண்ணுங்க. இன்னும் கூட இதுல டீட்டெயில் வேணும் அப்டின்னா, இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஏஐல போட்டு, எனக்கு இன்னும் புரியிற மாரி சொல்லு. எனக்கு இன்னும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுன்னு சொல்லி கேட்கலாம். என்ன டவுட்ஸ் வேணாலும் கேளுங்க. இது வந்து அ உங்களோட லைஃப்ப நீங்க வந்து ஷேப் அப் பண்றதுக்கு நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல படிக்கிற மாரி நெனச்சுட்டு நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு உடனே புரியலனாலும் போக போக வந்து உங்களுக்கு வந்து உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அத அண்டர்ஸ்டாண்ட்